பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் மனிதருக்கு தேவையான எல்லாவித அறிவையும் ஆற்றலையும் பலனையும் புத்தியையும் தருகிற ஒன்றாய் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் வாசிக்கணும், அதுல இருக்கிறத கொஞ்சமாவதும் தியானிக்கணும். இந்த இரண்டும் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த உலகத்துல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வீடு கட்ட வேண்டுமா, உங்களுடைய வீட்டுல உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டியதா இருக்குதா, மற்ற காரியங்கள், இப்ப வாலிபத்துல இருக்கிறவங்க ஏற்ற காலத்துல அந்த துணையை தேவன் எப்படி தருவார், தேவனிடத்துல கேட்கணும் என்கிற எண்ணம், தேவனே அதை கொண்டு வருவாருங்கிற விசுவாசம் எல்லாமே வருவதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் மிக மிக அவசியங்க. உண்மையாகவே இந்த பரிசுத்த வேதாகமம் வாசிக்க எல்லாமே அடங்கியிருக்கு. இதுல இல்லாத ஒரு காரியமும் இல்ல. ஒரு மனிதன் வெற்றியோடு வாழ்வதற்கு என்னென்ன அவசியம், எப்படியாக அவன் இருந்தால் இந்த வெற்றியெல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிற எல்லாமே இந்த பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஒரு சிந்தனைக்காக, ஒரு குறிப்புக்காக இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை பார்ப்போமா? லூக்கா 14:30. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லுஞ்செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஆகிறார், ஜனங்களுக்கு, தம்முடைய சீசர்களுக்கு அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கான அனைத்து நிர்வாகமும் தனக்கு இருக்கிறதா, எல்லாவித சுற்றி சூழ்நிலைகள் எல்லாமேவும் அதற்கு செல்லும் செலவை எவ்வளவு செல்லும் என்று முன்கூட்டியே என்னவார்களாம், கணக்கு பார்ப்பார்களாம். அந்த கணக்கு பாராமல் ஒருவன் வீட்டை கட்டுவானோ அப்படின்னு என்ன வேதவசனம் சொல்லுகிறது. கணக்கு பார்த்தா பிறகு எதுவுமே வாய்க்கலன்னா கட்டுறது கிடையாதா? அப்படி சொல்லலை. இங்க என்ன சொல்லுகிறது, கணக்கு பார்க்கணும். ஒரு வீட்டை கட்ட போறீங்களா, உங்க வீட்டுல உங்களுடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்கீங்களா, அப்ப அந்த திருமணத்துக்கான செலவுகள் எல்லாம் எப்படி வரும், அதை விட, அதாவது நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே போய் முடியும். அப்ப அந்த செலவினங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள, அதெல்லாம் நடத்துவதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். பரிசுத்த வேதாகமம் இங்க என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்லுகிறது. கணக்கு பார்த்து கர்த்தரிடத்துல சொல்லணும், கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். அப்போ அவர் உங்களுக்கு ஏற்ற அறிவையும் ஆற்றலையும் எல்லாவித சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் தந்து வழிநடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் இதை கேட்ட அன்பானவர்களே, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஜெபம் பண்ணுங்க, வேதவசனம் வாசிங்க, வேத வசனத்துல எழுதப்பட்டபடி எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணுமோ அப்படி ஜெபிங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியோடு வாழ்வதற்கு பரிசுத்த வேதாகமத்துல எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை இருக்குது. நீங்க பயப்படவே வேண்டாம். பரிசுத்த வேதாகமத்தை கையில வச்சிருந்தா பயமா இருக்கும், வாசிச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையே அழகா இருக்கும், உங்களை பார்க்கிறவங்களுக்கும் நிம்மதி இருக்கும். அந்த மாதிரி பரிசுத்த வேதாகமத்தை நோக்கி பாருங்க, வசனத்தை பாருங்க, ஆற்றலையும் பலனையும் எல்லாவித புத்தியையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.